வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லியில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தை பார்வையிட்டார் பிரதமர் மோடி. நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த உழவர்களுடன் கலந்துரையாடல். தீபாவளியை ஒட்டி சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்து கட்டணம் மும்மடங்கு உயர்வு. அதிக எண்ணிக்கையில் அரசு பேருந்துகளை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை. அமிர்தரஸ் பொற்கோவிலை மீட்க ராணுவ நடவடிக்கை எடுத்தது தவறானது என ப. சிதம்பரம் பேச்சு. தவறான முடிவெடுத்ததன் விளைவாக இந்திரா காந்தி தன்னுயிரை இழந்ததாக கருத்து. துர்காபூரில் மருத்துவக் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கையவர்கள். குற்றவாளிகள் 3 கைது செய்து மேற்கு வங்க காவல்துறையினர் விசாரணை. காசா சிக்கலுக்கு அமைதி தீர்வு கண்ட டொனால்ட் டிரம்புக்கு இஸ்ரேலியர்கள் பாராட்டு. பிணை கைதிகள் விடுதலை ஆவதை முன்னிட்டு தலைநகரில் மகிழ்ச்சியுடன் பேரணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தில் உழவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடியுள்ளார். டெல்லி பூசாவில் உள்ள இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேளாண் துறைக்கான 2 சிறப்பு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். விழாவுக்கு பின் அவர்கள் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டனர். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியும் அவர்களுடன் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று ஆராய்ச்சியின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தனர். பயிர் தொழில், வேளாண்மை ஆராய்ச்சி ஆகியன குறித்து உழவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது பேசிய உழவர்கள், பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மிகவும் நம்பிக்கையூட்டும் வகையில் உள்ளதாக தெரிவித்தனர். தீபாவளி திருநாளையொட்டி சென்னை, கோவை, பெங்களூரு ஆகிய நகரங்களில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான ஆம்னி பேருந்து கட்டணம் 5000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் சென்னையில் தொழில், வணிகம், வேலை, கல்வி ஆகியவற்றுக்காக தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் விழாக்களை ஊரில் கொண்டாட விரும்பியும், விழாக்கால விடுமுறையை ஊரில் கழிக்க விரும்பியும் சொந்த ஊர்களுக்கு சென்று வருகின்றனர். தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட திருநாட்களையொட்டி சென்னையில் இருந்து 30 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஊருக்கு சென்று வருகின்றனர். பொதுவாக சென்னையில் இருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில் ஆகிய நகரங்களுக்கு செல்வதற்கு ஆம்னி பேருந்துகளில் 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை கட்டணம் இருக்கும். விழா காலங்களில் அதிகம் பேர் பயணிப்பர் என்பதால் 1500 ரூபாயாக உள்ள கட்டணத்தை 5000 ரூபாய் வரை தனியார் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. இதேபோல் சென்னையில் இருந்து திருச்சி, கோவை, மதுரை, தேனி உள்ளிட்ட நகரங்களுக்கான கட்டணத்தையும் தனியார் பேருந்து நிறுவனங்கள் பல மடங்கு உயர்த்தி உள்ளன. சென்னை, பெங்களூரு இடையிலான கட்டணமும், பெங்களூரில் இருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களுக்கு செல்வதற்கான கட்டணமும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதேபோல கோவையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான ஆம்னி பேருந்து கட்டணமும் மும்மடங்கு உயர்ந்துள்ளது. தீபாவளி முடிந்த பின் அடுத்த சில நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை, கோவை, பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு செல்வதற்கான கட்டணமும் இதேபோல் பல மடங்கு உயர்ந்துள்ளது. வழக்கத்தை விட கூடுதல் கட்டணம் பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்துள்ளார். எனினும் இதையெல்லாம் தனியார் பேருந்து நிறுவனங்கள் கண்டுகொள்வதே இல்லை என்றும், போதுமான எண்ணிக்கையில் அரசு பேருந்துகளை இயக்கினால் மட்டுமே தனியார் நிறுவனங்களின் கட்டண உயர்வில் இருந்து தப்ப முடியும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். காலிஸ்தான் பயங்கரவாதிகளிடம் இருந்து பொற்கோவிலை மீட்க ராணுவம் நடவடிக்கை எடுத்தது தவறானது என்றும், அதற்கான விலையாக இந்திரா காந்தி தன்னுயிரை இழந்தார் என்றும் காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் சோலன் மாவட்டத்தில் உள்ள கசாலி என்னும் இடத்தில் குஸ்வந்த் சிங் இலக்கிய திருவிழா நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பஞ்சாபின் அமிர்தரஸ் பொற்கோவிலை காலிஸ்தான் பயங்கரவாதிகளிடம் இருந்து மீட்க ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்னும் பெயரில் ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது தவறானது என்று தெரிவித்தார். இந்த தவறுக்கான அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தன்னுயிரை விலையாக கொடுத்ததாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். பொற்கோவிலில் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள எடுக்கப்பட்ட முடிவு ராணுவம், காவல்துறை, உளவுத்துறை, ஆட்சி பணியாளர்கள் அனைவரும் கூட்டாக எடுத்தது என்றும், இதற்காக இந்திரா காந்தியை மட்டும் குறை கூற முடியாது என்றும் சிதம்பரம் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தின் துர்காபூரில் மருத்துவக் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேற்கு வங்கத்தின் துர்காபூர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS 2ஆம் ஆண்டு படித்து வரும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த மாணவி தன் ஆண் நண்பருடன் இரவு 8:30 மணிக்கு கல்லூரியை விட்டு வெளியே வந்துள்ளார். அப்போது அங்கு வந்த சிலர் ஆண் நண்பரை விரட்டிவிட்டு அந்த பெண்ணை அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் கொண்டு சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த அந்த பெண்ணின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
அதில் குற்றவாளிகள் வந்து மிரட்டிய போது தன் பெண்ணுடன் வந்த ஆண் நண்பன் ஓடிவிட்டதால் அவனுக்கும் இதில் தொடர்பிருக்கலாம் என்றும் ஐயம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு துர்காப்பூர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கொடுமை குறித்து அதிர்ச்சியடைந்துள்ள ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படி மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நிகழிடத்தை பார்வையிட்ட காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி 3 பேரையும் கைது செய்துள்ளனர். ரசாயன உரங்கள் இன்றி இயற்கையான பொருட்களை மட்டும் பயன்படுத்தி நிரந்தர சந்தையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் தமுக்கம் மைதானத்தில் மாமதுரை இயற்கை மதுரை என்ற தலைப்பில் இயற்கை பஜார் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கியது. இதனை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இதில் வெற்றி பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி பேசிய போது இயற்கை விவசாயம் நாடு முழுவதும் பெரும் வரவேற்பு பெற்று வருகிறது என்றும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துதல் மிகவும் சிரமமாக உள்ளது என்றும் கூறினார். மேலும் உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் மூர்த்தி நாட்டு மக்கள் பழமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கடைபிடிக்கப்பட்ட உணவு பழக்கங்களை மக்கள் கடைபிடிக்க தொடங்கியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். ரசாயன உரங்களின்றி இயற்கையான பொருட்களை மட்டும் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஒரு நிரந்தர சந்தையை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியின் முன்மாதிரியாகவே இந்த இயற்கை பஜார் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன், மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பூவிருந்தவள்ளியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். சென்னை பூந்தமல்லி தனியார் நிறுவன மண்டபத்தில் நகர செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி களப்பணி ஆற்றுவது உள்ளிட்ட முக்கிய ஆலோசனைகளை பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு வழங்கினார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்காக பிரத்யேகமாக வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 மாத காலத்திற்குள் திமுகவின் உருட்டு திருட்டுகளையும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நல பணிகளையும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். மீண்டும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழகத்தின் முதல்வராக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றார். இதில் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கோபிநாத், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் சார்லஸ், கழக மாணவர் அணி இணை செயலாளர் சல்மான் ஜாவித் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். பொறையாறில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் இணைந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள பொறையாறில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமினை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அடையாள அட்டைகளையும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும், தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளும், பழங்குடியினருக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கினர். இதையடுத்து முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் பங்கேற்று முழு உடல் பரிசோதனை சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் சகுன சங்கரி குமரவேல், வட்டார மருத்துவ அலுவலர் அரவிந்தநாதன், பேரூராட்சி செயல் அலுவலர் ராமபிரசாந்த், வட்டாட்சியர் சதீஷ்குமார் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியலூரில் வரதராஜன்பேட்டை தென்னூர் அன்னை லூர்து பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டத்தில் உள்ள வரதராஜன்பேட்டை தென்னூர் அன்னை லூர்து பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் நேரில் சென்று பார்வையிட்டார். இதையடுத்து அவர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கினார். இந்நிகழ்வில் சுகாதார இணை இயக்குநர் மாரிமுத்து, மாவட்ட சுகாதார அலுவலர் மணிவண்ணன், வருவாய் கோட்டாட்சியர் ஸ்ரீஜா, வட்டாட்சியர் ராஜமூர்த்தி, வட்டார மருத்துவ அலுவலர் கண்ணன், பேரூராட்சி தலைவர் மார்க்ரெட் அல்போன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் பச்சையப்பாஸ் ஆடவர் கல்லூரியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பச்சையப்பாஸ் ஆடவர் கல்லூரியில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் முகாமினை சட்டமன்ற உறுப்பினரும் மேயரும் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். இதையடுத்து முகாமில் பொது மருத்துவம், இருதய மருத்துவம், நரம்பியல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு உண்டான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன.
இதில் 17க்கும் மேற்பட்ட தலைமை மருத்துவர்கள், 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்வில் மேயர் மகாலட்சுமி, மண்டல குழு தலைவர் சந்துரு, மாநகராட்சி கமிஷனர், மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கு. வருவாய்த்துறை, பல்வேறு அரசு துறையினுடைய சேவைகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின், மக்களுக்கான மருத்துவத்தை வீட்டுக்கே சென்று வழங்கக்கூடியதை மக்களுடன் முதல் மக்களை தேடி மருத்துவம், கல்வி வழங்குவதில் இல்லம் தேடி கல்வி என்று வழங்குவதைப் போல இன்றைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின்ற ஒரு முகாம். அதில் 17 வகையான பரிசோதனைகளும் அதற்கான மருத்துவர்களும் இருந்து அவர்களுக்கு ஆலோசனையும் மருத்துவ சிகிச்சையும் வழங்கக்கூடிய ஒரு பெரும் முகாம்களை தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் காஞ்சிபுரத்தில் புதிய போக்குவரத்து வழித்தடத்துக்கான அரசு பேருந்தினை சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலையம், அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை, பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி, ஒலி முகமது பேட்டை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், செவிலிமேட்டி ஆகிய பகுதிகளுக்கு 2 அரசு பேருந்துகளை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதையடுத்து அவர் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம், மாநகராட்சி மேயர் பாலசுப்ரமணியம், மகாலட்சுமி யுவராஜ், மாநகர செயலாளர் தமிழ்செல்வன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூரில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மாணவர்களுக்காக கட்டப்பட்டு வரும் விடுதியை அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரை பகுதியில் 11,54,00,000 மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாணவர்கள் விடுதி கட்டப்பட்டு வருகிறது. இதனை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு செய்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, துணை மேயர் தாமரை செல்வன் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் உடன் இருந்தனர். மேலும் ஆய்வின் போது அமைச்சர் கூறுகையில், வேறு எங்கும் இல்லாத வகையில் கடற்கரையோரம் இந்த விடுதி கட்டப்பட்டு வருகிறது. மேலும் இங்கு ஒவ்வொரு அறையிலும் 6 மாணவர்கள் தங்கும் வசதி மற்றும் குளியல் அறை, கழிப்பறை வசதி, பால்கனி, சமையல் அறை, உணவு உண்ணும் அறை, வைஃபை வசதியுடன் கற்றல் கற்பித்தல் அறை, உள் விளையாட்டு அரங்கம் போன்ற பல்வேறு வசதிகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதியை சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்தது சாதாரணமாக விஷயம் அல்ல. பெயரிலிருந்து தான் அனைத்துமே துவங்குகிறது. இது மிகப்பெரிய புரட்சி. மேலும் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் சாதிய பெயர்கள் உள்ள தெருக்களின் பெயரை மாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என தமிழக முதல்வர் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நசரத்பேட்டை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் பொதுமக்களின் ஒவ்வொரு புகாரையும் கனிவுடன் கேட்டு தீர்வு ஏற்படுத்தி தர உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியரின் செயல் அனைவரது பாராட்டையும் பெற்றார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நசரத்பேட்டை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் நாசர் கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினார். மேலும் கிராம சபை கூட்டம் தொடங்கிய நிலையில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் நடத்த வேண்டிய பணிகள் குறித்து பேசினார். இதில் பூந்தமல்லி MLA கிருஷ்ணசாமி, திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரதாப், ஒன்றிய செயலாளர் கமலேஷ் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் கிராம சபை கூட்டத்தில் நசரத்பேட்டை ஊராட்சியில் வெறி நாய்கள் சுற்றித் திரிவதாகவும், கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும், மயானத்திற்கு இடம், மின்விளக்கு வசதி, வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் முன்வைத்த நிலையில் ஒவ்வொன்றாக கேட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடியாக தீர்வு காணும்படி மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவிட்டார். மேலும் பொதுமக்களின் ஒவ்வொரு மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். ஒரு கட்டத்தில் கோரிக்கை விடுக்க பொதுமக்கள் ஆட்சியரை சூழ்ந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அனைவரிடமும் கனிவுடன் புகார்களை கேட்டு தீர்வினை ஏற்படுத்தி தருவதாக உறுதி அளித்து சென்றார். மயிலாடுதுறையில் கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலாளர் சத்யபிரதாப் சாகு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லின் தரத்தை ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு 96,000 ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் அறுவடை தொடங்கியது. இதையடுத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் 140 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு காரி பருவத்திற்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட புதிய விலையில் கொள்முதல் நடைபெற்று வரும் நிலையில் ஏறத்தாழ அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் இயக்கம் செய்யப்படாமல் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களிலேயே தேக்கமடைந்தன. ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் 5,000 முதல் 10,000 நெல் மூட்டைகள் வரை தேக்கமடைந்திருப்பதாகவும்,
இதனால் புதிதாக கொள்முதல் செய்வதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். டெல்டா மாவட்டம் முழுவதும் இந்த நிலை காணப்பட்ட நிலையில் அனைத்து டெல்டா மாவட்டங்களின் ஆட்சியருடன் காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகள் சிந்தாமல் சிதறாமல் உழைக்கு போகும் வரை உன்னத தன்மையுடன் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறை அரசு முதன்மை செயலாளர் சத்யபிரதாப் சாகு கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை அருகே மணக்குடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளின் ஈரப்பதத்தை நேரடியாக கள ஆய்வு செய்தார். விவசாயி ஒருவர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நெல் உலர்த்தும் களம் அமைத்து தர கோரிக்கை விடுத்தார். இதில் நிர்வாக இயக்குநர் அண்ணாதுரை, முழுநிலை மண்டல மேலாளர் நளினா, முதுநிலை மேலாளர் தரக்கட்டுப்பாடு செந்தில்குமார் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் ஹெலிகாப்டர் சுற்றுலா பயணத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா பயணத்தை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளையும் கண்டு ரசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ஒருவருக்கு 6000 ரூபாய் கட்டணமாக பெறப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு ஹெலிகாப்டரில் 6 பேர் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது தற்போது மாதத்தில் 3 முறை செயல்படுத்தப்படுகிறது என்றும் அடுத்து வரும் காலங்களில் தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் சேர்மன் முருகன் தெரிவித்துள்ளார். வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் அழகை ரசித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக பயணிகள் தெரிவித்தனர். உத்தரமேரூர் அடுத்த ராவத்தநல்லூர் ஊராட்சி சார்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த ராவத்தநல்லூரில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ராவத்தநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் அருள்ராஜ் தலைமை தாங்கினார். ராவத்தநல்லூர் ஊராட்சியில் அனைத்து நவீன மருத்துவ சிகிச்சைகளுடன் கூடிய புதிய துணை சுகாதார நிலையத்தை கொண்டு வர வேண்டி சிறிது நேரம் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இப்பிரச்சினை குறித்து 4 ஆண்டுகளாக உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் போராடி வருவதாக கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இதில் ஜாதி பெயர்கள் கொண்ட குக்கிராமங்கள் சாலையில் மற்றும் தெருக்கள் பெயரை மாற்றுதல், வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட வரவு செலவு கணக்குகளை ஊராட்சி அலுவலகத்தின் தகவல் பலகையில் பொதுமக்கள் பார்வைக்காக எழுதி வைக்கப்பட்டது. இதில் ராவத்தநல்லூர் காலனி பகுதியில் புதிய ரேஷன் கடை கட்டிடம் கட்டுதல் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுவினை ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் கருப்படித்தட்டை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் மன்ற தலைவர் பொன்னா வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை மன்ற தலைவரிடம் வழங்கினர். இதையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தார். இந்நிகழ்வில் துணைத் தலைவர் சத்யா, வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரத்தூரில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த ஒரத்தூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் அமுது மக்களிடம் நலத்திட்ட உதவிகளை பற்றி உரையாடினார். இதனை அடுத்து மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் துணைத் தலைவர் செல்வி ரவி பதில் அளித்தார். இதில் ஒரத்தூர் தலைவர் வள்ளி சுந்தர் தலைமை தாங்கினார். அப்பகுதி இஸ்லாமிய மக்கள் மதரசா கட்டுவதற்கும் பள்ளிவாசல் கட்டுவதற்கும் இடம் ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து ஒரத்தூர் தலைவரிடம் மனுக்களை அளித்தனர். பின்னர் தலைவர் கண்டிப்பாக உதவுவதாக மக்களிடம் தெரிவித்தார். இதில் வார்டு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கிராம சபையில வந்து ஐயா கிட்ட கொடுத்து ஐயா கிட்ட ஏற்பாடு பண்ணி கொடுவோம். மதரசாவும் இல்ல பள்ளிவாசலும் இல்ல, அதனால இங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஐயா கிட்ட வந்து கேட்டிருக்கோம். இப்போ தொழுகைக்கெல்லாம் எந்த ஊருக்கு போறீங்க? இப்போ அது மாடம்பாக்கம் போனோம், கூடஞ்சேரி போனோம், இல்லைன்னா அந்த பக்கம் அசோக் லைன் அந்த இடத்துல அந்த பக்கம் போனோம். என் பேர் ஹமீது. எங்க கூட உச்சநீதிமன்ற நீதிபதி அவமதிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே ஏற்பட்ட அவமானம் என புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பேசிய போது,
உச்சநீதிமன்ற நீதிபதி அவமதிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே அவமானம் என்றும், இதே நிலை பிரதமர் மோடிக்கு ஏற்பட்டிருந்தால் இந்நேரம் குற்றவாளிகளை தூக்கிலிட்டு இருப்பார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய வைத்தியலிங்கம், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறி வருகிறது. பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியரை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். இதையடுத்து தவறு செய்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய வைத்தியலிங்கம், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட்டணி கட்சிகளை ஒன்று திரட்டி பல்கலைக்கழகத்தில் உள்ளே நுழையும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார். அவர்களை பணியில இருந்து நீக்கம் செய்ய வேண்டும். இரண்டாவது, அந்த வழக்குகள், அந்த மாணவர்கள் மீது செய்யப்பட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அனைத்து எங்களுடைய எதிர்கட்சிகளுடைய கூட்டணியின் சார்பாக நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டத்தை, அதுவும் குறிப்பாக பல்கலைக்கழகத்திலே உள்ளே நுழையக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம். தமிழ்நாட்டை தமிழர் ஆளும்போதுதான் தமிழ் ஆட்சி மொழியாகவும், கல்வி நிலையங்களில் பயிற்று மொழியாகவும், நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாகவும் இருக்கும் என்று தமிழர் தேசிய முன்னணி தலைவர் முத்தமிழ்மணி தெரிவித்துள்ளார். சென்னை அருகே ஆவடி முத்தமிழ் மன்றத்தில் தமிழ் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கருத்தரங்கமும், தமிழர் எழுச்சி கடிதங்கள் என்னும் தலைப்பிலான நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. பாவலர் கீர்த்தியின் தமிழ்தாய் வாழ்த்து பாட்டுடன் விழா தொடங்கியது. அருட்கண்ணனார் அனைவரையும் வரவேற்று பேசினார். தமிழர் எழுச்சி மாத இதழில் ஆசிரியர் முருகு ராசாங்கம் எழுதிய கடிதங்களை தமிழர் எழுச்சி கடிதங்கள் என்னும் தலைப்பில் அறிஞர் சிங்காரவேலன் தொகுத்து நூலாக வெளியிட்டுள்ளார். அந்த நூலை அருட்கண்ணனார் வெளியிட விழா குழுவினர் பெற்றுக் கொண்டனர். தொகுப்பாசிரியர் சிங்காரவேலன் நூலை அறிமுகம் செய்து திறனாய்வு செய்து பேசினார். அதன் பின்னர் துறைதோறும் தமிழ் விடுதலை ஆகிட தமிழர் என்ன செய்ய வேண்டும் என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க தமிழர் செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றி வழக்கறிஞர் தென்பாண்டியன் உரையாற்றினார். தமிழ்நாட்டு கோவில்களில் தமிழை வழிபாடு மொழியாக வேண்டியதன் தேவையை சிவவடிவேலன் எடுத்துரைத்தார். தமிழர் தேசிய முன்னணி தலைவர் முத்தமிழ்மணி சிறப்புரையாற்றினார். அரசியல், கல்வி, நீதி, வழிபாடு என அனைத்திலும் தமிழ் அடிமைப்பட்டுள்ள நிலையில் எடுத்துரைத்த அவர், அந்த நிலை மாறி அனைத்து துறைகளிலும் விடுதலை ஆகிட தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என தெரிவித்தார். எவருக்கும் நாம் சாமரசம் செய்து கொள்ளக்கூடாது. ஐயா அவர்கள் கேட்டாரு, இதுக்கெல்லாம் என்ன விடை இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே விடைதான். இது எதுவுமே நடக்காது. சட்டியில் இருந்தால்தான் அகப்பியில் வரும். நீங்கள் என்ன முறையிட்டாலும் நடக்காது. இது தெலுங்கன் ஆட்சி. வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள கூச்சமாக இருக்கிறது சொல்வதற்கு. நான் தமிழ் என்று சொல்லுகிறேன். உன் முதலமைச்சர் யார்? தெலுங்கன். இதற்கு முன்னால் இருந்தவன் மலையாளி. கண்ட வயிற்றெரிச்சலாக பேச முடியவில்லை. சினம் வருகிறது. என்ன செய்வது? இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இறையாண்மை பொருந்திய தமிழ் தேச குடியரசு இந்த மண்ணிலே மலர வேண்டும். அப்போதுதான் இதர் எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டை ஒரு தீர்வு. இந்த தமிழ் தேசம் மலர்ந்தால்தான் தமிழ் அதற்குரிய இடத்தில் போய் அமரும். அதற்கான வேலையை நாம் செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும். தமிழ் விடுதலை இயக்கத்திலே நம்மை இணைத்து கொண்டு அது தொடர்பான பணிகளிலே நாம் செயலாற்ற வேண்டும். நடிகில் பின்னாலே பார்த்தோம். கடந்த கிழமையிலே நடந்த கொடூரங்களை எல்லாம் பார்த்தோம். இவ்வளவு மன வருத்தமாக ஈழ சிக்கல் வருகிற போது ஒருவனாவது வந்தான் அந்த போராட்டத்திற்கு? ஒருவன் கூட வரவில்லை. இவன் சாகட்டும் என்று கூட நினைப்பு வருகிறது. அவ்வளவு பாவலர் சொல்வார், எனக்கென எதுவும் இல்லை இந்த இனங்கட்ட தமிழனின் நிலை தவிர. இவன் தனக்கும் உதவான், தமிழுக்கும் உதவான், தன்னின நன்மை நாட்டுக்கும் உதவான், சென்ற திசையிலே திருப்பும் இல்லாமலே தேம்பியும் திரிவான். எல்லாம் திட்டி விடுவார். பிறகு சொல்வார், இருப்பினும் ஒரு கை பார்த்திடலாம், அவன் இழிவினில் ஒரு துளி தீர்த்திடலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்வார். அந்த இழவை தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். இவனை எப்படியாவது மல்லு கட்டி திருப்பி விடலாம் என்று. ஒரு படித்த இளைஞனையோ படித்த அறிஞனையோ ஒரு வழக்கறிஞரையோ போய் நீங்கள் அரசியலுக்கு வருகிறா என்ற ஒரு ஊடகவியலாளர் செய்தியாளர் கேட்பதில்லை. ஒரு வழக்கறிஞரை பார்த்து நீங்கள் அரசியலுக்கு வருகிறீர்களா என்று கேட்பதில்லை. ஒரு பொறியாளனை கேட்பதில்லை. ஒரு மருத்துவனை கேட்பதில்லை. அது மெத்த படித்த ஒரு அறிஞர்களை கேட்பதில்லை. திரைப்பட நடிகனை போய் கேட்கலாம், எப்போது நீங்கள் அரசியலுக்கு வருவீர்கள்? இது ஊடகம் செய்கிற பணி. அதன் விளைவு என்ன ஆயிற்று? இன்றைக்கு 40க்கும் மேற்பட்டவர்களை நாம் இழந்திருக்கிறோம். படித்தவன் புலம்புகிறான், படித்தோமே வீணாக, படித்தோமே 4 படம் நடித்தோமா, ஆட்சியை பிடித்தோமா என்று இல்லாமல் வீணாக படித்தோமே. 4 படம் நடிச்ச முதலமைச்சர் ஆயிடலாம். நீ என்ன உள்நூல் படிச்சு என்ன பண்ண முடியும்? அவ்வளவு கேடுகட்ட நிலையிலே இருக்கிறது. கமலஹாசன் அண்மையிலே ஒரு திரைப்பட விழாவிலே பேசுகிறான். அவன் அதற்கு முன்னாலே பேசுகிறான், நீங்கள் கேட்டிருப்பீர்களோ என்ன தெரியவில்லை. அவன் இதற்கு முன்னாலே ஒரு அரங்க நிகழ்விலே பேசுகிறான். எனக்கு
பாலச்சந்தர் தான் வாழ்க்கை தந்தார் திரைப்படத்துறையிலே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது மலையாளிகள் என்று தமிழ்நாட்டின் சென்னை தலைநகரத்திலே சொல்லுகிறான். இதை நான் தலைநகர் சென்னையிலே சொல்லுவதற்கு எனக்கு ஒன்றும் அச்சமில்லை என்று சொன்னான். ஏன் தெரியுமா? அவன் மலையாள பார்ப்பான். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சி தலைவர்கள், சமூக அமைப்பின் தலைவர்கள் பேராசிரியரின் வீட்டில் திரளாக கலந்து கொண்டு கேக் வெட்டி வெகு சிறப்பாக கொண்டாடினர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர்கள் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் சந்திரன், பெரிய காலாப்பட்டு முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் SAV கல்வி நிறுவனம் மற்றும் காவேரி மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளத்தில் SAV கல்வி நிறுவனம் மற்றும் காவேரி மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் SAV பள்ளிகளின் தாளாளர் திவாகரன் மாவட்ட ஆட்சியர் சுகுமாருக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து திருநெல்வேலி ஆட்சியர் சுகுமார் குத்துவிளக்கு ஏற்றி முகாமினை தொடங்கி வைத்தார். இம்முகாமில் காவேரி மருத்துவமனை இதய சிகிச்சை மருத்துவர் அருண் சிங், குழந்தைகள் நலம் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் அனி பிரவீனா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இதயம், இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி போன்றவைகளை கண்டறிந்து பரிசோதனையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் SAV பள்ளிகளின் தாளாளர் திவாகரன், மெட்ரிக் CBSE முதல்வர்கள் சுடலையாண்டி, சாந்தி மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குன்றத்தூரில் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் சார்பில் ஆயுத பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் சார்பில் ஆயுத பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் குன்றத்தூர் நகரமன்ற தலைவர் சத்தியமூர்த்தி தலைமை தாங்கினார். இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநர்கள், அமைப்பு சாரா வாகன நிறுத்தகம், நாகாத்தம்மன் கோயில் குன்றத்தூர் ஆட்டோ ஓட்டுநருக்கு திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. பின்னர் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி பலகை திரையை குன்றத்தூர் நகர்மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி திறந்து வைத்தார் மற்றும் மக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட தலைவர் சாமுவேல், ரத்னவேல், தீனதயாளன், அப்துல் ஹுசேன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேப்பூரில் ஐயப்பா பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களுக்கு தொழில்திறன் மேம்பாட்டு கல்வி சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த 50 குடியில் உள்ள ஐயப்பா பாலிடெக்னிக் கல்லூரியில் அடுத்த தலைமுறைக்கான மாணவர்களின் தொழில்திறன் மேம்பாட்டு கல்வி சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ஐயப்பா கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர்களான ராஜேந்திரன், சரவணன் ஆகியோர் பங்கேற்று தலைமை தாங்கினர். இதையடுத்து விழாவிற்கு ஒருங்கிணைப்பாளர் பத்மநாதனும் ராஜாராமும் வரவேற்று உரையாற்றினர். இதைத் தொடர்ந்து ஐயப்பா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் புனிதவதி, கல்வி அறக்கட்டளையின் ஆலோசகரான குமார், பாலகிருஷ்ணன் ஆகியோர் திறன் மேம்பாட்டு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களை கௌரவித்து சான்றிதழ்கள் வழங்கினர். செங்கம் தீயணைப்பு துறை சார்பில் வாங்க கற்றுக்கொள்வோம், தீ பாதுகாப்பு அறிவோம், உயிர்களை காப்போம் என விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தீயணைப்பு துறை சார்பில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் இடையே தீ உயிர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கண்காட்சி நிலைய அலுவலர் அருள்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் தீயணைப்பு துறையினர் பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான உபகரணங்களும் பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ள காட்சிப்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து தீயை அணைப்பது குறித்து தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செயல் விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் ரயில்வே நிலையத்தில் குடியிருந்த குடும்பங்களின் வீடுகள் சமீபத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி இடிக்கப்பட்ட நிலையில் வள்ளலார் சத்திய தர்ம அறக்கட்டளை சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வள்ளலார் சத்திய தர்ம அறக்கட்டளை சார்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரில் சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி அரசும் ரயில்வே துறையும் இணைந்து ரயில்வே நிலத்தில் குடியிருந்த 45 குடும்பங்களின் வீடுகளை இடித்தனர். இதனால் பொதுமக்கள் தற்காலிக தங்குமிடங்களில் வசித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அறிந்த வள்ளலார் சத்திய தர்ம அறக்கட்டளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் காவல்துறை, ஊர்காவல் படை மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் ஊர்காவல் படை சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் தலைக்கவசம் அணிவதற்கான அவசியம் குறித்த பேரணிக்கு அவிநாசியில் உள்ள தனியார் பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மேலும் பேரணியானது அவிநாசி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து
மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் யாதவ் கிரீஸ் அசோக் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேரணி BS சுந்தரம் வீதி, போஸ்ட் ஆபீஸ் வீதி, கோவை மெயின் ரோடு, மேற்கு ரத வீதி, கச்சேரி வீதி, சேயூர் சாலை வழியாக தாலுகா அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது. மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாணவ மாணவிகள் முன்னிலையில் போக்குவரத்து விழிப்புணர்வு மற்றும் தலைக்கவசம் அணிவது குறித்து சிறப்புரையாற்றினார். இந்நிலையில் வாகன பேரணியில் தலைக்கவசம் கட்டாயம் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும், மது அறிந்துவிட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது, சாலை விதிகளை பின்பற்றி வாகனத்தை இயக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து அதிவேக விபத்தை ஏற்படுத்தும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு ஹெல்மெட் அணிந்தபடி மாணவ மாணவியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியபடி சென்றனர். பேரணி துவங்கியதும் அவிநாசி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள போக்குவரத்து சிக்னலில் ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹெல்மெட்டுகளை இலவசமாக வழங்கி அறிவுரை வழங்கினார். புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காரைக்கால் மக்கள் போராட்ட குழு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகாரில் ஈடுபட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாணவர்கள் மீது போடப்பட்ட பொய்யான வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தியும் காரைக்கால் மக்கள் போராட்ட குழு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிமாநில மாணவர்கள் மாணவி தான் ரொம்ப அதிகம். ஒரு மாணவிக்கு இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை நிலவி இருக்கிறது, அது தடுக்கப்பட வேண்டும் என்று காரைக்காலில் நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு உடனடி நடவடிக்கை தேவை என்று வைஸ் சேர்மனுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தை கடந்த நேற்று முன்தினம் நடத்தியிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் மாராந்தை கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை என குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாராந்தை கிராம ஊராட்சி சார்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றும் முதலமைச்சரின் உரையை முழுமையாக கேட்கக்கூடிய அளவிற்கு ஒலி அமைப்புகள் அமைத்துக் கொடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். மேலும் மாராந்தை கிராம ஊராட்சிக்கு கள்ளத்தில் குளம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றவும், மாராந்தை கிராம ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது என 2 தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. கிராம சபை கூட்டத்தில் வருவாய்த்துறை சார்பில் கிராம நிர்வாக அலுவலர், ஊரக உள்ளாட்சித்துறை சார்பில் ஒருவரும், காவல்துறை சார்பில் காவல்துறையினர் கலந்து கொண்டு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் செய்து தரவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டையில் கடுமையான வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் திடீரென 1 மணி நேரமாக வெளுத்து வாங்கும் கனமழையால் சாலைகளில் குளம் போல் மழைநீர் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் சுட்டரித்து வந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சும் சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருந்த நிலையில் திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் ஆலங்குடி முக்கிய சாலைகளில் மழைநீர் குளம் போல் செல்வதால் வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லும் சூழல் ஏற்பட்டது. சாலைகளில் மழைநீருடன் சேர்ந்து கழிவு நீர் சேர்ந்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாய சூழல் நிலவி வருகிறது. ஆலங்குடி, கல்லாலங்குடி, கொத்தமங்கலம், கோவிலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருக்குவளை அருகே வீட்டை இடிக்க சென்ற இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி கண்ணீர் விட்டு அழுத வீட்டின் பெண் உரிமையாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்குவளை அடுத்த காரக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் பாலு, தனலட்சுமி. இவர்கள் தலைமுறையாக தருமபுரம் ஆதீனம் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்குவளை கோவிலுக்கு சொந்தமான இடத்தை பயன்பாட்டில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் திருக்குவளை ஊராட்சி மன்ற தலைவராக பழனியப்பன் பயன்பாட்டில் உள்ள இடத்தில் குளத்திற்கு செல்ல பொதுபாதை வேண்டும் என கேட்டு பிரச்சனை செய்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாலு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றத்தில் அவர்களின் பயன்பாட்டில் உள்ள இடத்தில் 90 குழி இடத்தை ஒதுக்கிவிட்டு மீதி இடத்தை பொதுபாதைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராஜா இளம்பெருவழுதி, ஆலயங்கள் நில கையெடுப்பு வட்டாட்சியர் ஜெயபால், கீழையூர் காவல் ஆய்வாளர் செங்குட்டுவன் மற்றும் வருவாய்த்துறையினர் தலைமையில் போலீசார் பாதுகாப்போடு இடத்தை அளவீடு செய்து கூரை வீட்டை அப்புறப்படுத்த JCB இயந்திரத்தோடு வருகை தந்தனர்.
வீட்டில் இருந்த பொருட்களை அப்புறப்படுத்த முயன்றபோது அவர்களை வீட்டுக்குள் விடாமல் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு வீட்டை இடிக்க முற்பட்ட போது ஜேசிபி இயந்திரத்தை மறைத்து கட்டிப்படுத்தபடி கூச்சல் போட்டு இடிக்க விடாமல் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். செங்கத்தில் தனியார் பள்ளியில் பள்ளத்தில் தேங்கி நின்ற மழை நீரில் மூழ்கிய எல்கேஜி மாணவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள மகரிஷி தனியார் பள்ளியில் மேல்பெனாத்தூரை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் பிரியாவின் மகன் ஹன்சித் எல்கேஜி வகுப்பு படிக்கிறான். இந்நிலையில் மாணவன் வீட்டிற்கு செல்ல பள்ளி பேருந்தில் ஏற சென்றபோது பள்ளியில் தோண்டப்பட்டிருந்த பில்லர் குழியில் தேங்கியிருந்த மழைநீரில் தவறி விழுந்து தத்தளித்ததை கண்ட பேருந்து ஓட்டுநர் மாணவனை மீட்டு முதலுதவி அளித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து வீட்டிற்கு சென்ற மாணவன் மூச்சுவிட திணறியதால் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பின்னர் தொலைபேசி வாயிலாக மாணவனின் பெற்றோரை தொடர்பு கொண்டு பள்ளி நிர்வாகம் உண்மையை மறைத்துவிட்டு மாணவன் பேருந்தில் தவறி விழுந்ததாக கூறினர். இதுகுறித்து பெற்றோர் கல்வித்துறை சார்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திண்டிவனத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 2 ரவுடி சகோதரர்கள் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் உத்தரவின் பேரில் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். திண்டிவனம் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த பெண் காவலரிடம் ராஜேஷ் என்ற ரவுடி மதுபோதையில் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி பாட்டிலை உடைத்து பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலரை கத்தியால் தாக்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறையில் இருந்து வருகிறார். மேலும் இதேபோன்று ராஜேஷின் சகோதரர் பிரதீப் குமார் திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ் நின்று கொண்டிருந்த பொதுமக்களை கடந்த மாதம் அச்சுறுத்தும் விதமாகவும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தி தகராறில் ஈடுபட்டிருந்தவரை காவலர் எச்சரிக்கை செய்தபோது காவலரை தாக்கியும் கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் பிரதீப் குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். இவர்கள் இருவர் மீதும் பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளதால் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் உத்தரவிட்டதின் பெயரில் குற்றவாளிகள் இருவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சோழிங்கநல்லூரில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூரில் பெய்த கனமழை காரணமாக முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் OMR சாலையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் மழைநீர் செல்லும் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு நீர் வெளியேற முடியாமல் தேங்கியுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பின்னர் வாகன ஓட்டிகள் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பும் சேர்த்து பண்டிகைக்கு முன்னரே வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார். மேலும் 70,000 பேருக்கு குடும்ப தலைவிகளுக்கான 1000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இவ்விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி, அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். டெல்லியில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தை பார்வையிட்டார் பிரதமர் மோடி. நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த உழவர்களுடன் கலந்துரையாடல். தீபாவளியை ஒட்டி சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்து கட்டணம் 3 மடங்கு உயர்வு. அதிக எண்ணிக்கையில் அரசு பேருந்துகளை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை. அமிர்தசரஸ் பொற்கோவிலை மீட்க ராணுவ நடவடிக்கை எடுத்தது தவறானது என ப. சிதம்பரம் பேச்சு. தவறான முடிவெடுத்ததன் விளைவாக இந்திரா காந்தி தன்னுயிரை இழந்ததாக கருத்து. துர்காபூரில் மருத்துவக் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கையவர்கள். குற்றவாளிகள் 3 கைது செய்து மேற்கு வங்க காவல்துறையினர் விசாரணை. காசா சிக்கலுக்கு அமைதி தீர்வு கண்ட டொனால்ட் டிரம்புக்கு இஸ்ரேலியர்கள் பாராட்டு.
பிணை கைதிகள் விடுதலை ஆவதை முன்னிட்டு தலைநகரில் மகிழ்ச்சியுடன் பேரணி. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.